கிராக்கட் ஜியோமெட்ரிக் டைப்பில் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. நல்ல கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸோட அழகான மாடுலர் கிச்சன். ஈஸ்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கீழே போகிறாமே சிமெண்ட் தரை போட்டு இன்பிட்வீனில் கேப் விட்டு அதில் நிறைய செடிகள் நட்டுருக்காங்க. இந்த சிமெண்ட் தரையை வேண்டாம்னு நினச்சோம்னா நம்ம இதை பூரா தோண்டி எடுத்துட்டு இந்த ஸ்பேஸில் பூராமே நம்ம நிறைய செடிகள் வச்சுக்கலாம். ஒரு சில வீட்டில் அவுட் சைட் பாத்ரூமே தரமாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அவுட் சைட் பாத்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அவுட் சைட் பாத்ரூம்னு 2 அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் செஞ்சு அதில் டைமண்ட் பேட்டர்னில் உட்கார்விங் டிசைன் ஒர்க் செஞ்சு கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீடு தமிழர்களுக்கு மதன்குமாரின் அன்பு வணக்கங்கள். நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தென்கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு வீட்டை கட்டியிருக்காங்க. பில்டப் ஏரியா வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்டர்ஸ்க்கு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இது புறமே பார்த்தீங்கன்னா புறமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் சவுத்து சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் எல்லோ அண்ட் கிரே கலரில் புறமே ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே 17க்கு 12 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங். தரைக்கு புறமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர் அண்ட் வாட்டர் சம்ப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு 4க்கு 2 அடி சைஸில் வெர்டிஃபைட் டைல்ஸ். ஃப்ரண்ட்டில் ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்பேக் ஏரியா விட்டு இதில் செடிகள் வைக்கிறதுக்காக இடையில பூராமே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது பூராமே சிமெண்ட் தர போட்டிருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு செடிகள் வச்சுருக்காங்க. நமக்கு இன்னும் ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னா இதை நம்ம பூராமே இந்த சிமெண்ட் தரை அப்படியே பூரா எடுத்துகிட்டு பூராமே கார்டன் ஸ்பேஸாக செட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே போதுன்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாம். அடுத்து நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம். இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 5க்கு 4 இந்தியன் டாய்லெட் டைப். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பாத்ரூமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் அதே நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மேலே போகும்போது பார்க்கலாம். இது வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க. ஒரு டைமண்ட் பேட்டர்னில் 3D எஃபெக்ட்ஸோட கார்விங் டிசைன்ஸ் பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் திறந்து உள்ளே வந்த உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். இதோட அளவு வந்து 16க்கு 16. தரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கலரில் 4க்கு 2 சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் பறிச்சிருக்காங்க. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய டிவி யூனிட். இதில் மேலே ஓப்பன் செல்ஸ். இதில் ஏதாவது நம்ம டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் சின்ன டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். இங்கே நம்ம டிவி ஃபிட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினெட்ஸ், ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா உட்டன் பூஜா ரூம். இதிலே பார்த்தீங்கன்னா கீழே ட்ராவர்ஸ், கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது சிஎன்சி கட் டிசைன்ஸில் டோர் கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக இந்த சைடில் யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிளாஸ் அண்ட் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சீலிங்கு பார்த்தீங்கன்னா கிராக்கடு ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் அந்த டிசைனில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸும் அது போக சுற்றியுமே நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது பூராமே ஸ்டீல் ஒர்க்ஸ்லேயே செஞ்சு கரப்பாஸ்லாம் போட்டிருக்காங்க. அவுட் சைடு இந்த டோர் ஃப்ரேம், இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க. இது மீடியம் சைஸ் பெட்ரூம் தான். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் டைப்பில் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வால் மவுண்ட் டைப்பில் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு சின்ன பேசேஜ் வழியாக அட்டாச்சு பாத்ரூம். இந்த பாத்ரூமோட சைஸ் 5க்கு 8. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா புறமே டைல்ஸ் பதிச்சுட்டாங்க. இதில் வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இவங்களே ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின்,
இந்த இடத்துல மிரர் ஃபிட் பண்ணிடுவாங்க. அதுக்கான லைட் வந்து மேலே இங்கே ஃபிட் பண்ணிடுவாங்க. எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ்க்கு என்ட்ரு வரோம். இதோட அளவு வந்து 16x10. ஃப்ரண்ட்டில் வந்து டைனிங் ஸ்பேஸ், இந்த உள்ளே வந்து கிச்சன். டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் அமைச்சு புறமே கிரானைட் ஃபினிஷிங். சிங்க் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பேஸ் கேபினெட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ், அதனால் இதுக்கு வந்து ஒரு கலர். இது எல்லாமே ட்ராவர்ஸ், அதனால் இதுக்கு வந்து லைட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க, லைட் க்ரீன் டார்க் க்ரீன்னு சொல்லி. இது வந்து ஆயில் புல் அவுட் ட்ரே. இதுவும் வந்து பேஸ்கெட். இந்த சைடும் அதே தான், பேஸ்கெட்ஸ்க்கு வந்து லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்க, கேபினெட்ஸ்க்கு வந்து டார்க் க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் சிம்னி மாட்டிக்கலாம், அதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் கேபினெட்ஸ். சைடில் டால் கேபினெட்ஸ். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸோட ஃப்ரண்ட்டில் நிறைய டால் கேபினெட்ஸ். மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து போராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைனிங் ஸ்பேஸ், அதனால் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது தண்ணி தெரிச்சு இந்த இடத்துல வாலில் ஈஸியாக அழுக்காயிடும், அதனால் இங்கே மட்டும் நம்ம டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும், இது வந்து லைட் கலரில் இது வந்து டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு டூயல் கலரில் டார்க் அண்ட் லைட் கலரில் நல்லா இருக்குது. சைடு ஹேண்ட் ரையில் முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக இங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே ஸ்டடி டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள் ஏதாவது போடணும்னா நம்ம இந்த ஸ்பேஸில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸும் 16x10. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி இந்த பெட்ரூம் அதே சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வார்ட்ரோப், கபோர்டு, டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் நல்ல கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். இந்த பாத்ரூமோட சைஸும் 8x5. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ரு வரோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 10x10. ஸ்டோரேஜுக்காக மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனிக்கு என்ட்ரு வரோம். ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல சின்ன ஒரு பால்கனி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஹேண்ட் ரைலோட ரெடி பண்ணியிருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அட்டாச்சு அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு அவுட் சைட் பாத்ரூம். இது வந்து அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் வந்து 4.5x7.5. இந்த மெட்டா ஸ்டேர்கேஸுக்கு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி டு தொண்டாமுத்தூர் ரோட்டில் புதுப்பாளையமே லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 75 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.